Okay, good morning students. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படினா ஆல்ரெடி போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கவுண்ட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம் சரிங்களா இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது என்ன டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கவுண்ட் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு பார்க்கறோம் சரிங்களா டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கவுண்ட் நம்ம கால்குலேட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படினா கிரெடிட் பர்ச்சேஸோட வேல்யூ நமக்கு கிடைக்கும் அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சரிங்களா என்ன வேல்யூஸ் கிடைக்கும் நமக்கு கிரெடிட் பர்ச்சேஸோட வேல்யூ நமக்கு கிடைக்கும் அப்படினு இருக்காங்க ஓகே இததான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகே இதுல பாத்தீங்க அப்படினா டோட்டல் கிரெடிட்டர்ஸ் அக்கவுண்டோட ஃபார்மேட் இதுதான் சரிங்களா பர்టిక్యులர் அமௌண்ட் ஓகே அந்த சைடு இருக்குது எல்லாமே டெபிட் சைடு இந்த சைடு இருக்குது எல்லாமே நம்ம ரைட் பண்றது எல்லாமே என்ன கிரெடிட் சைடு ஓகேவா இப்போ டெபிட் சைடுல என்னென்ன வரும் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படினா to cash account paid ஏதாவது cash வந்து நம்ம paid பண்ணிருக்கோம் அப்படினா நம்ம அதை எந்த சைடு அப்ளை பண்ணனும்னு சொல்லிருக்காங்க டெபிட் சைடு அப்ளை பண்ணனும்னு சொல்லிருக்காங்க சரிங்களா then next one bank account check paid ஓகேவா bank account பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிருக்காங்க ஏதாவது ஒரு செக் வந்து நாம paid பண்ணிருக்கோம் அப்படினா அதுவும் நமக்கு எந்த சைடு வரும் அப்படின்றாங்க டெபிட் சைடு தான் வரும் அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சரிங்களா then next one பாருங்க bills payable account bills வந்து அக்செப்ட் பண்ணிருக்காங்க அப்படினா தான் நம்ம என்ன பண்ணனும் டெபிட் சைடு பண்ணனும் ஓகேங்களா then அடுத்து பாருங்க discount received account நமக்கு எந்த சைடு வரும் டெபிட் சைடு purchase return account நமக்கு எந்த சைடு வரும் டெபிட் சைடு ஓகேங்களா next one பாருங்க balance cd அப்படினா நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிருக்கோம் closing balance ஓகேங்களா closing balance பொறுத்த வரைக்கும் இது எந்த சைடு வருது அப்படின்றாங்க நமக்கு டெபிட் சைடு வருது அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க ஓகேங்களா இப்போ டெபிட் சைடுல என்னென்ன வரும் அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்த்தாச்சு இப்போ then next one பாத்தீங்க அப்படினா கிரெடிட் சைடு என்னென்ன நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே by balance BD அப்படினாலே நம்ம என்னன்னு சொல்லிருக்கோம் நம்மளோட ஓபனிங் பேலன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் BD அப்படினு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் சரிங்களா அது எந்த சைடு போடணும்னு சொல்லிருக்காங்க கிரெடிட் சைடு அப்ளை பண்ணனும்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா then next one வந்து purchase ஓகேங்களா நம்ம கண்டுபிடிக்கிறது எது இந்த purchase account ஓகே இதுதான் பேலன்சிங் ஃபிகர் அப்படினு சொல்லிட்டு நம்ம சொல்றது இந்த வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ணுவோம் கால்குலேட் பண்ணுவோம் அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க then next one பாருங்க bank account நமக்கு டெபிட் சைடும் இருக்கு then credit சைடும் இருக்கு ஆனா இதுல வந்து bank account பொறுத்த வரைக்கும் செக் paid பண்ணிருந்தா தான் என்ன பண்ணனும் நாம டெபிட் சைடு அப்ளை பண்ணுவோம் சப்போஸ் இதுல வந்து செக் வந்து டிஸானர் ஆயிடுச்சு அப்படினா அத வந்து நம்ம எந்த சைடு போடணும் அப்படினு சொல்லிருக்காங்க கிரெடிட் சைடு அப்ளை பண்ணனும்னு சொல்லிருக்காங்க டிஃபரன்ஸ் புரியுதா bank account பொறுத்த வரைக்கும் செக் வந்து paid பண்றோம் அப்படினா எந்த சைடு டெபிட் சைடு செக் வந்து டிஸானர் ஆனது அப்படினா எந்த சைடு போடணும் கிரெடிட் சைடு ஓகே then next one bills payable account அதே மாதிரி தான் bills payable இதுல என்ன ஆகுது bills வந்து accepted பண்ணிருக்காங்க அப்படினா அது எந்த சைடு அப்ளை பண்ணனும் டெபிட் சைடு சப்போஸ் டிஸானர் ஆகுது அப்படினா அது எந்த சைடு அப்ளை பண்ணனும் கிரெடிட் சைடு ஓகே கிளியர் புரிஞ்சுக்கோமா நல்லா தெரிஞ்சுக்கோ bank account பொறுத்த வரைக்கும் செக் paid பண்ணா டெபிட் சைடு then check dishonor ஆனதுனா credit side அதே மாதிரி தான் bills payable பொறுத்த வரைக்கும் accept பண்ணா எந்த சைடு debit side dishonor ஆச்சுனா எந்த சைடு credit side ஓகேவா இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் நம்மளோட வேல்யூவை நம்ம ஈக்குவலா காமிச்சிருவோம் ஓகே ஓகே இப்போ நம்ம illustration 14th sum எடுத்துக்கோங்கமா question பாருங்க from the following details calculate credit purchase ஓகேவா என்ன கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க credit purchase வேல்யூவை கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க அப்ப நம்ம என்ன அக்கவுண்ட் வந்து ஓபன் பண்ணனும் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கவுண்ட் நம்ம ஓபன் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க சரிங்களா இப்ப பாருங்க creditors on 1st April 2018 ல எவ்வளவு கொடுத்திருக்காங்க 50000 கொடுத்திருக்காங்க then next one return outward ல எவ்வளவு கொடுத்திருக்காங்க 6000 cash paid to creditors 1,60,000 creditors on 31st March 2019 ல 70,000 கொடுத்திருக்காங்க சரிங்களா இந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு கொடுத்திருக்காங்க இத வச்சு தான் நம்ம என்ன பண்ணனும் சம் கால்குலேட் பண்ணனும் ஓகே இப்போ நம்ம ஆல்ரெடி சம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம क्वेश्चन படிச்சோமா இப்போ அத வச்சு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம பாருங்க சொல்யூஷன் அப்படினு போட்டு
டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் அப்படின்ட்டு நம்ம டைட்டில் ரைட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் ஒன் அதோட ஃபார்மேட்டை போட்டுக்கணும். சரிங்களா? பர்டிகுலர் ரூபீஸ், பர்டிகுலர் ரூபீஸ். ஓகேவா? இது எல்லாமே டெபிட் சைட், இது எல்லாமே கிரெடிட் சைட். டெபிட் சைட் அப்படின்னா இந்த கார்னர்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஷார்ட்டா டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணோம். இந்த சைட் பாத்தீங்கன்னா சிஆர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணோம். ஓகே, நம்ம கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓப்பனிங் வேல்யூவை நம்ம என்னன்னு சொல்லி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், பேலன்ஸ் பிடி. பேலன்ஸ் பிடி, பேலன்ஸ் பிடி நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 50,000. ஓகே, எதனால பேலன்ஸ் பிடி நம்ம கிரெடிட் சைடு அப்ளை பண்றோம், நம்மளோட ஃபார்மேட்ல ஆல்ரெடி இருக்கா, பை பேலன்ஸ் பிடி ஓப்பனிங் வேல்யூ நம்ம எந்த சைடு போறோம், கிரெடிட் சைடு. ஓகேவா? அதனால நம்மளோட ஃபார்மேட் பிரகாரம் நம்ம என்ன பண்றோம், ஓப்பனிங் வேல்யூவை நம்ம கிரெடிட் சைடு ரைட் பண்றோம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் அவுட்வர்ட் கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் அவுட்வர்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 6,000. ரிட்டர்ன் அவுட்வர்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் தான் என்னன்னு சொல்றாங்க, ரிட்டர்ன் அவுட்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து நம்மளுக்கு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, டெபிட் சைடு இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம அந்த வேல்யூவை என்ன பண்ணணும், நம்ம டெபிட் சைடு ரைட் பண்ணணும். ரிட்டர்ன் அவுட்வர்ட், ரிட்டர்ன் அவுட்வர்ட் அக்கௌண்ட். ஓகேவா? எவ்வளவு நம்மளுக்கு 6,000. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கேஷ் பெய்டு கொடுத்துருக்காங்க. கேஷ் பெய்டு வந்து நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு, 60,000 இருக்கு. ஓகேவா? கேஷ் பெய்டு ஆல்ரெடி நம்ம எந்த சைடு போட்டிருக்கோம், டெபிட் சைடு அப்ளை பண்ணிருக்கோமா? அப்ப நம்மளுக்கு இந்த क्वेश्चनலயே நம்ம என்ன பண்ணுவோம், டு கேஷ் பெய்டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 1,60,000 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது எந்த சைடு வந்துடும் சொல்லி நம்ம பார்த்தோம், டெபிட் சைடு. அப்ப டு கேஷ் பெய்டு அக்கௌண்ட் வந்து எவ்வளோ, 1,60,000. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கிரெடிட்டார்ஸோட க்ளோசிங் வேல்யூ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் வேல்யூ நம்மளுக்கு எந்த சைடு வரணும்னு சொல்லியிருக்கோம், டெபிட் சைடு தான் வரும். ஓகேவா? இங்க பாருங்க ஃபார்மேட்ல பாருங்க, டு பேலன்ஸ் சிடி க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா? க்ளோசிங் பேலன்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி எவ்வளவு இருக்கு, 70,000 இருக்கு. ஓகே, அப்போ டு பேலன்ஸ் சிடி 70,000. ஓகே, இப்போ நாம இந்த பக்கம் ஃபுல்லா நம்ம டோட்டல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்குது, 2,36,000. ஓகே, நம்ம டோட்டல் வேல்யூ நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது, 2,36,000 கிடைக்குது. ஆனா இந்த பக்கம் கிரெடிட் சைடுல பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு, நம்மளுக்கு 50,000 தான் இருக்கு. நம்ம எப்பயுமே நம்ம அக்கௌண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவல் அமௌண்ட்டை நம்ம காமிக்கணும். டெபிட் சைடா இருந்தாலும் சரி, கிரெடிட் சைடா இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவலான வேல்யூவை நம்ம காமிக்கணும். இப்போ 2,30,000ல இருந்து 50,000 நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்றாங்க, 1,86,000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ 1,86,000 தான் நம்ம என்னன்னு சொல்லி எழுதணும், பை கிரெடிட் பர்ச்சேஸ். பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? ஓகேவா? இப்போ நம்ம क्वेश्चनல நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க, கிரெடிட் பர்ச்சேஸோட வேல்யூவை நம்மள கண்டுபிடிக்க சொன்னாங்க. இப்போ நம்மளுக்கு கிரெடிட் பர்ச்சேஸோட வேல்யூ எவ்வளவு கிடைச்சிருச்சு, 1,86,000 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ பாத்தீங்க அப்படின்னா 14th சம் வரைக்கும் பார்த்துருக்கோங்க. சரிங்களா? 14ல இருந்து 15, 16, 17 3 சம்மும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓவராலா எப்படி டெபிட்டார்ஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சோம், கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்றத நம்ம செப்பரேட்டா பார்த்துருக்கோம். அதெல்லாம் ஒன்னா சேர்த்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றத அந்த 3 சம்ஸ் இருக்கும். அதை நீங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரிங்களா? இல்லஸ்ட்ரேஷன் சம் வச்சு எக்ஸசைஸ் சம்மை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 18th சம் பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? இதுல பார்த்தீங்க அப்படின்னா Bharati does not maintain your books of account under double entry system. From the following detail, prepare trading and profit and loss account for the year ended 31st March 2019 and a balance sheet as at that date. ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட், தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், தென் பேலன்ஸ் ஷீட் மூணுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்றாங்க, கால்குலேட் பண்ணணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பாருங்க, கேஷ் புக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து ரெசிப்ட் எல்லாம் டெபிட் சைடாகவும் பேமெண்ட் எல்லாம் கிரெடிட் சைடாகவும் கொடுத்துருக்காங்க. அதுல ரெசிப்ட் பாத்தீங்க அப்படின்னா டு பேலன்ஸ் பிடி எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 32,000 கொடுத்துருக்காங்க.
to sales account 1,60,000 கொடுத்திருக்காங்க. then to debtors account 1,20,000 கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே எந்த சைடு கொடுத்திருக்காங்க? டெபிட் சைடு கொடுத்திருக்காங்க. இப்ப கிரெடிட் சைடு என்னென்ன வேல்யூஸ் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். by purchase account 56,000, by creditors account 80,000, by general expenses account 24,000, by wages account 10,000, by balance CD 1,42,000. ஓவராலா நம்மளோட டோட்டல் வந்து 3,12,000 கொடுத்திருக்காங்க. சரிங்களா? then other informationல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ், அதாவது ஓப்பனிங்க்கு க்ளோசிங்க்கு ரெண்டுமே கொடுத்திருக்காங்க. ஸ்டாக் ஆஃப் கூட்ஸ் வந்து ஓப்பனிங் வேல்யூ 40,000, க்ளோசிங் வேல்யூ 60,000 கொடுத்திருக்காங்க. டெப்டார்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் வேல்யூ 38,000 கொடுத்திருக்காங்க, க்ளோசிங் வேல்யூஸ் கொஸ்டின் மார்க் கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க இதுல என்ன கால்குலேட் பண்ண வேண்டியதா இருக்கு? டெப்டார்ஸ் அக்கௌண்டோட க்ளோசிங் வேல்யூவை நீங்க என்ன பண்ணணும்? கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, கிரெடிட்டார்ஸ். கிரெடிட்டார்ஸ்ல ஓப்பனிங் வேல்யூ 58,000, க்ளோசிங் வேல்யூ 52,000 கொடுத்திருக்காங்க. தென் மிஷினரி பாத்தீங்கன்னா 1,70,000, ஓப்பனிங்க்கும் அதே தான், சேம் க்ளோசிங்க்கும் 1,70,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடிஷனல் இன்ஃபர்மேஷன், கிரெடிட் பர்ச்சேஸ் account 74,000, credit sales account 1,40,000, opening capital 2,22,000. okay, depreciate machinery by 10%. ஓகேங்களா? மிஷினரியில இருந்து எத்தனை % வந்து உங்களை வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? 10% வந்து உங்களை கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு க்ளோசிங்கோட டெப்டார்ஸ் வேல்யூ கிடைச்சது அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ ஆல்ரெடி டெப்டார்ஸ் அக்கௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃபார்மேட் என்ன? டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட், பர்டிகுலர் ருபீஸ், டெபிட் சைட் தென் கிரெடிட் சைட். ஓகேவா? இப்போ நம்மளோட ஓப்பனிங் வேல்யூ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் பண்ணணும். to balance BD, to balance BD நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 38,000 ஓப்பனிங் வேல்யூ கொடுத்திருக்காங்க. இந்த 38,000 நம்ம எங்க பார்க்கணும்? நம்மளோட அதர் இன்ஃபர்மேஷன்ல டெப்டார்ஸ் அக்கௌண்ட் நம்ம கால்குலேட் பண்றதுனால டெப்டார்ஸோட ஓப்பனிங் க்ளோசிங் வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். அதுல ஓப்பனிங் கொடுத்திருக்காங்க, அதனால ஓப்பனிங் வேல்யூ நம்ம எந்த சைடு ஸ்டார்ட் பண்ணணும்? டெபிட் சைடு நம்ம போடணும். to balance BD 38,000. இதுல க்ளோசிங் வேல்யூ தான் இப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? then next one, கிரெடிட் சேல்ஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு கொடுத்தாச்சு. கிரெடிட் சேல்ஸ் நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1,40,000 கொடுத்திருக்காங்க. நம்மளோட ஃபார்மேட் பிரகாரம் நம்ம என்ன பண்ணும்? கிரெடிட் சேல்ஸையும் நம்ம எந்த சைடு நம்ம ரைட் பண்ணுவோம்? டெபிட் சைடு. ஓகேவா? அப்பனா கிரெடிட் சேல்ஸ் அக்கௌண்ட் 1,40,000. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கேஷ் ரிசீவ்டு கொடுத்திருக்காங்க. கேஷ் ரிசீவ்டு நம்மளுக்கு எந்த சைடு வரும்? நம்மளோட ஃபார்மேட் பிரகாரம் கிரெடிட் சைடு வரும். கேஷ் ரிசீவ்டு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 1,20,000. ஓகே, அதர் இன்ஃபர்மேஷன்ல வேற ஒண்ணுமே கிடையாது. நம்மளுக்கு இப்ப டெப்டார்ஸ் அக்கௌண்ட்டுக்கு உண்டான வேல்யூஸ் வந்து ஓப்பனிங் வேல்யூ கொடுத்தாச்சு, கிரெடிட் சேல்ஸ் அக்கௌண்டோட வேல்யூ கொடுத்தாச்சு, கேஷ் ரிசீவ் பண்ண வேல்யூ கொடுத்திருக்காங்க. இப்ப இதை வச்சுதான் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? நம்மளோட க்ளோசிங் வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம இதெல்லாமே ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1,78,000. by balance CD. இதுதான் நம்மளுக்கு என்னது? பேலன்சிங் ஃபிகர். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது? 1,78,000 கிடைக்குது. நம்மளோட கிரெடிட் சைடு எவ்வளவு இருக்கு? நம்மளுக்கு 1,20,000 தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? நம்மளுக்கு இந்த பக்கம் கம்மியா இருக்கு. அப்போ நம்ம 1,78,000ல இருந்து 1,20,000 நம்ம என்ன பண்ணணும்? லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்றாங்க? 58,000 கிடைக்கும். அந்த 58,000 தான் நம்மளுக்கு என்ன? நம்மளோட க்ளோசிங் வேல்யூ. நம்ம எந்த வேல்யூ கண்டுபிடிக்கணுமோ அதை நம்ம என்னன்னு சொல்லி எழுதணும்? பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணோம். ஓகேவா? ஷார்ட் ஃபார்ம்ல BF அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். ஓகே, இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி சேம் நம்ம டோட்டல் வேல்யூவை காமிக்கணும். 1,78,000.
ஓகே, இப்போ நம்மளுக்கு டோட்டல் டெப்டாஸோட க்ளோசிங் வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இதை கால்குலேட் பண்ணியாச்சு. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 11th ஸ்டாண்டர்ட்லயே பார்த்துருக்கோம். ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு எல்லாம் என்ன வரும், கிரெடிட் சைடு எல்லாம் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இப்போ டெபிட் சைடு நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், பையிங், நம்ம வாங்கினது எல்லாமே எந்த சைடு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், டெபிட் சைடு ரைட் பண்ணோம். செல்லிங், நம்ம இதெல்லாம் சேல் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் எந்த சைடு நம்ம ரைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், கிரெடிட் சைடு ரைட் பண்ணணும். சரிங்களா, அதை வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஓகே, ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த உடனே ஓப்பனிங் பேலன்ஸ் தான் நம்ம காமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணோம், ஓப்பனிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு நம்ம என்ன எழுதணும், ஓப்பனிங் ஸ்டாக் இவ்வளோ 40,000 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 40,000. ஓகே, தென் நெக்ஸ்ட் பாருங்க, பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிரெடிட் பர்ச்சேஸும் கொடுத்துருக்காங்க, கேஷ் பர்ச்சேஸும் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன பண்ணும், நீங்க ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணி உன்னோட அவுட்டர் காலம்ல நீங்க காமிக்கணும். சரிங்களா, இப்போ கேஷ் பர்ச்சேஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு 56,000 கொடுத்துருக்காங்க. கிரெடிட் பர்ச்சேஸ் நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 74,000 கொடுத்துருக்காங்க. இப்ப இது ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும், 1,30,000. ஓகே, கிளியர். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்ல எடுத்த உடனே என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன், ஓப்பனிங் ஸ்டாக் போடணும். ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ, 40,000. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ்ல உங்களுக்கு வெறும் பர்ச்சேஸ் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம், அவுட்டர் காலம்லாம் காமிச்சிடலாம். கேஷ் பர்ச்சேஸும் கொடுத்து கிரெடிட் பர்ச்சேஸும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணும், நீங்க இன்னர் காலத்துல ஆட் பண்ணி தான் நீங்க என்ன பண்ணும், அவுட்டர் காலத்துல காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா, தென் நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு என்ன இருக்கு, டு வேஜஸ். டு வேஜஸ் வந்து எவ்வளவு இருக்கு உங்களுக்கு, 10,000. ஓகே, நெக்ஸ்ட் கிரெடிட் சைட், சேல்ஸ் அக்கௌண்ட். அதே மாதிரி சேல்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா கேஷ் சேல்ஸும் கொடுத்துருக்காங்க, கிரெடிட் சேல்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேஷ் சேல்ஸ் எவ்வளவு இருக்கு, 1,60,000. கிரெடிட் சேல்ஸ் பாத்தீங்கன்னா 1,40,000. இப்ப இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும், 3 lakh. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக். ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட் சைடு அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக் நம்மளுக்கு எந்த சைடு, கிரெடிட் சைடு. ஓகே, க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் நம்மள எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 60,000. ஓகே, கவனி. இப்போ நம்மளுக்கு நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு எல்லாம் என்னென்ன வந்திருக்கு, கிரெடிட் சைடுல என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணியாச்சு. நம்ம வாங்கினதெல்லாம் எந்த சைடு எழுதிட்டோம், டெபிட் சைடு எழுதிட்டோம். நம்ம வித்ததெல்லாம் எந்த சைடு எழுதியாச்சு, கிரெடிட் சைடு எழுதியாச்சு. இப்போ நீங்க டோட்டல் பார்க்கணும். உங்க டோட்டல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரெடிட் சைடுல எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க, 3,60,000 உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, அப்போ இந்த பக்கம் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு, கம்மியா தான் இருக்கு. சரிங்களா, அப்படி இருக்கு அப்படின்றப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட செல்லிங் நம்ம வாங்கினதை விட நம்ம அதிகமா வித்துருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு அது என்ன, ப்ராஃபிட். ஓகே, கிளியர், நல்லா புரிஞ்சுக்கோமா. நம்ம இதெல்லாமே வாங்கின ஐட்டம்ஸ். சரியா, நம்ம வாங்கின ஐட்டம்ஸை விட நம்ம அதிக அளவுல நம்ம சேல் பண்ணி இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்றாங்க, ப்ராஃபிட் கிடைக்கும். அப்பனா நீங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்ல என்ன கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட்டோட வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ணுவோம், கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கிராஸ் ப்ராஃபிட் அப்படின்னா என்ன, நம்மளோட மொத்த லாபம் நம்மளுக்கு இவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்றது தான். ஓகேவா, நம்மளோட செல்லிங்க பர்ச்சேஸை விட என்ன ஆகுது, செல்லிங்கோட வேல்யூ நம்மளுக்கு அதிகமா இருக்கு. அப்ப நம்ம இதுல வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம், கிராஸ் ப்ராஃபிட். நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட் நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, 1,80,000.
அந்த வேல்யூ என்ன இருக்கு 3,60,000 இந்த வேல்யூஸ் எல்லாமே ஆட் பண்ணி நீ லெஸ் பண்ண அப்படின்னா உனக்கு என்ன கிடைக்கும் 1,80,000 கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு என்ன கிராஸ் ப்ராஃபிட். கிராஸ் ப்ராஃபிட் வந்து நம்ம எதுல கண்டுபிடிக்கிறோம் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இப்போ ஈக்குவலா நம்ம டோட்டல் பாருங்க 3,60,000. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோமா? ஓகேவா? நம்ம வாங்குறதை விட அதிகமா நம்ம வித்திருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட். நம்மளோட ப்ராஃபிட்டை நம்ம எந்த சைடு காமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க டெபிட் சைடு காமிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நம்ம அதிக விலைக்கு வாங்கி கம்மி விலைக்கு வித்திருக்கோம் அப்படின்றப்போ அது நம்மளுக்கு என்ன ஆயிடும் லாஸ் ஆயிடும். அந்த லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் பை கிராஸ் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த சைடு காமிக்கணும் கிரெடிட் சைடு நம்ம காமிக்கணும். ஓகேவா? புரியுதா? லாஸ் அமௌண்ட் நம்ம எந்த சைடு காமிக்கணும் கிரெடிட் சைடு காமிக்கணும். கிரெடிட் சைடு நீ வேல்யூஸ் டிஃபர் பண்ணி காமிச்சு உன்னோட ஃபைண்டிங் அமௌண்ட்டை நீங்க காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்ளை பண்ணோம். ஓகே, அக்கௌண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் கிராஸ் ப்ராஃபிட் நம்ம கால்குலேட் பண்ணோம். சரிங்களா? அந்த கிராஸ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்றப்போ டெபிட் சைடுல நம்ம சிடி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணோமா. சிடி வந்து நம்ம எங்க இப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் ப்ராஃபிட்க்கு கிரெடிட் சைடுல நம்ம என்ன பண்ணோம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. சப்போஸ் கிராஸ் லாஸ் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா நம்ம எந்த சைடு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் டெபிட் சைடு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணோம் கிராஸ் ப்ராஃபிட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல என்ன பண்ணோம் கிராஸ் ப்ராஃபிட்டை நம்ம கொண்டு வந்து எழுதணும். கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவு கண்டுபிடிச்சோம் 1,80,000. ஓகே, the next one நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைடெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஃபார்மேட்ல பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் ஜெனரல் எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு 24,000. ஓகே, the next one to depreciation account machinery. ஓகே, டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் மிஷினரி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளவு சொல்லியிருக்காங்க ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா 1,70,000 வந்து நம்மளுக்கு டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட ஓப்பனிங்லயும் சரி க்ளோசிங்லயும் சரி நம்மளுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க 1,70,000 கொடுத்துருக்காங்க. நாம ஆனா எந்த வேல்யூவை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா க்ளோசிங்கோட வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். 1,70,000 இருந்து நீ என்ன பண்ணும் 10% வந்து நீங்க கால்குலேட் பண்ணும். 10% வந்து எப்படி கால்குலேட் பண்ணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கோமா 0க்கு 0 கேன்சல் 0க்கு 0 கேன்சல் ரிமைனிங் எவ்வளவு இருக்கு 1,700 இருக்கு. 1,700 10ஆல நீங்க மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 17,000. ஓகேவா? இப்போ அந்த 17,000 தான் உங்களுக்கு என்ன டிப்ரிசியேஷன் மிஷினரியோட வேல்யூ. ஓகே, நீ எந்த வேல்யூ வந்து டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த வேல்யூவை கொண்டு வந்து நீங்க எங்க காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல நம்ம காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் மிஷினரிக்கு டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கனாலும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல என்ன பண்ணும் டிப்ரிசியேஷன் கண்டுபிடிச்ச வேல்யூ மட்டும் தான் போடணும். ஓகேங்களா? நீ எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்க எவ்வளவு வாங்கியிருக்க அப்படின்ற அந்த வேல்யூவை எடுத்துக்க கூடாது. டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண வேல்யூ மட்டும் தான் நீ என்ன பண்ணும் எடுத்துக்கணும். சப்போஸ் அந்த இடத்துல பர்னிச்சர் வாங்கியிருக்க பர்னிச்சருக்கு டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அப்படின்னா நீ என்ன பண்ணலாம் அந்த பர்னிச்சரோட டிப்ரிசியேஷனும் இந்த இடத்துல நீ காமிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்மளோட டிப்ரிசியேஷன் வேல்யூ மட்டும் என்ன பண்ணும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல காமிக்கணும். ஓகே, புரியுதா? $70,000. ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸ். ஓகே,
இப்போ நெட் ப்ராஃபிட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த பக்கம் நம்மளோட வேல்யூ என்ன வந்திருக்குன்னு ஆட் பண்ணி பார்க்கணும், அந்த சைடு எவ்வளவு வந்திருக்குன்னு ஆட் பண்ணி பார்க்கணும். இந்த சம் பொறுத்த வரைக்கும் டெபிட்டை விட கிரெடிட் சைடு தான் நம்மளுக்கு என்ன இருக்கு, அதிகமா இருக்கு. நெட் ப்ராஃபிட் அப்படின்னா என்னன்னா நிகர லாபம். ஓகேவா, அததான் என்னன்னு சொல்றாங்க, நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ கிராஸ் ப்ராஃபிட் நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு, 1,80,000 இருக்கு. ஆனா நம்ம இங்க வேல்யூ என்ன இருக்கு, நம்மளுக்கு கம்மியா இருக்கு. அங்க விட இங்க கம்மியா இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இந்த பக்கம் நம்ம கண்டுபிடிக்கிறது என்னன்னு சொல்லியிருக்கோம், ப்ராஃபிட். ஓகேவா, அப்பனா டு நெட் ப்ராஃபிட், டு நெட் ப்ராஃபிட். இப்போ அந்த வேல்யூவை இந்த வேல்யூவால நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, 1,39,000 கிடைக்கும். ஓகே, இப்போ நம்மளோட டோட்டல் 1,80,000, 1,80,000. ஓகே ஓகே, இந்த நெட் ப்ராஃபிட்டை நம்ம எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்றது நம்மளுக்கு எங்க வரும், பேலன்ஸ் ஷீட்ல நம்ம போடுவோம். சரிங்களா, அப்ப நம்ம இதை கொண்டு போய் எங்க போடுவோம், நம்ம பேலன்ஸ் ஷீட்ல காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா, டிரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஓகே, புரியுதா? ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், நெட் ப்ராஃபிட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணோம், பேலன்ஸ் ஷீட்டை நம்ம அப்ளை பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போறது என்ன, பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட் பாருங்க, பேலன்ஸ் ஷீட் ஆன் 31st March 2019. இது வரைக்கும் நம்மளோட ட்ரேடிங் அக்கௌண்ட் சரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்குதா சரி, நம்ம என்ன பண்ணோம், பர்டிகுலர் அமௌண்ட், அதாவது டெபிட் சைடு கிரெடிட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சோம். ஆனா பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம அப்படி காமிக்க கூடாது. லயபிலிட்டிஸ் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிக்கணும். அதுல டெபிட்டோ கிரெடிட்டோன்ட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகேவா, பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னு சொன்னோம், லயபிலிட்டி சைடு அசெட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, இப்ப நம்ம பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைடு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம என்ன ரைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டலோட வேல்யூ. கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோ, 2,22,000. ஓகே, பாருங்கம்மா, நெட் ப்ராஃபிட் பொறுத்த வரைக்கும் எங்க நாம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணோம், டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ இந்த நெட் ப்ராஃபிட்டை கொண்டு போய் நம்ம எங்க டிரான்ஸ்ஃபர் பண்றோம், கேபிட்டல் அக்கௌண்ட் கூட டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அப்போ நெட் ப்ராஃபிட் ஆடட் நெட் ப்ராஃபிட். ஓகே, இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் கூட நெட் ப்ராஃபிட் என்ன பண்ணணும், நம்ம ஆட் பண்ணணும். சப்போஸ் லாஸ், நெட் லாஸ் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னா என்ன பண்ணும், இங்க லாஸ்ன்னு சொல்லி எழுதி நெட் ப்ராஃபிட் அப்படின்னு நெட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நெட் ப்ராஃபிட் நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம், 1,39,000. வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்கு, 2,22,000. நெட் ப்ராஃபிட்டை நம்ம எங்க டிரான்ஸ்ஃபர் பண்றோம், கேபிட்டல் அக்கௌண்ட் கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். அப்பனா ஆட் நெட் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்கு நம்மளுக்கு, 1,39,000. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் நம்மளுக்கு, 3,61,000 கிடைக்கும். ஓகேவா, சப்போஸ் நம்மளுக்கு டிராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், இங்க அவுட்டர்ல போட்ட வேல்யூவை இங்கேயே போட்டு லெஸ் டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த டிராயிங்கோட வேல்யூவும் போட்டு லெஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம், அவுட்டர்ல காமிக்கணும். ஆனா இந்த சம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணல, டிராயிங்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கொடுக்க கிடையாது. அதனால கேபிட்டல் கூட நெட் ப்ராஃபிட்டை மட்டும் ஆட் பண்ணி டைரக்டா நம்ம என்ன பண்ணிடுறோம், அவுட்டர் காலத்துல நம்ம காமிச்சிடறோம். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு வேற என்னென்ன வேல்யூஸ் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க, லயபிலிட்டிஸ்ல நம்மளுக்கு என்ன வரும், கிரெடிட்டாஸ் வருமா, கிரெடிட்டாஸோட வேல்யூ நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு, 52,000 இருக்கு. வேற ஏதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா, வேற எந்த வேல்யூமே நம்மளுக்கு கொடுக்க கிடையாது. இப்போ அசெட் சைடு நம்ம என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அசெட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் நம்மளுக்கு என்ன இருக்கு, கேஷ் கொடுத்துருக்காங்க. கேஷ் வந்து எவ்வளவு இருக்கு நம்மளுக்கு, 1,42,000. ஓகே, the next one stock of goods. stock of goods வந்து எவ்வளவு இருக்கு நம்மளுக்கு, 60,000. ஓகே, the next one debtors.
நம்மளோட அசெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம், நம்மளோட கொஸ்டின்ஸ்ல கொடுத்துருக்க க்ளோசிங்கோட வேல்யூஸை தான் நம்ம என்ன பண்ணோம், எடுத்து நம்ம ரைட் பண்ணோம். அப்போ நம்மளோட க்ளோசிங்ல டெப்டாஸோட வேல்யூ அந்த இடத்துல எப்படி இருந்தது, கொஸ்டின் மார்க்கா இருந்தது. அப்போ அந்த கொஸ்டின் மார்க்கை தான் என்ன பண்ணோம், நம்ம டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட்டை கால்குலேட் பண்ணோம். அப்போ அந்த டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் கால்குலேட் பண்றப்போ உனக்கு க்ளோசிங் டெப்டாஸோட வேல்யூ கிடைச்சதா, அந்த வேல்யூவை தான் எடுத்து நீ என்ன பண்ணணும், இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். ஓகே, கொஸ்டின்ல இருக்கிற ஓப்பனிங் வேல்யூவை எடுத்து நீ என்ன பண்ணக்கூடாது, போடக்கூடாது. க்ளோசிங் வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணையோ அந்த வேல்யூவை தான் நீ எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். ஓகேவா, புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்ன இருக்கு உங்களுக்கு, மிஷினரி இருக்கு. மிஷினரி பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஓப்பனிங் மிஷினரி வந்து நம்மளுக்கு க்ளோசிங் மிஷினரியும் 1,70,000, ஓப்பனிங்கும் 1,70,000. ஆனால் நம்ம எந்த வேல்யூ பார்க்கணும், க்ளோசிங்கை தான் பார்க்கணும். க்ளோசிங்ல 1,70,000. இதுக்கு தான் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளோட டிப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. டிப்ரிசியேஷன் வந்து எத்தனை % கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, 10% கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம 10% கண்டுபிடிச்சிருக்கோமா. நம்மளோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல எவ்வளவு கிடைச்சது, நம்மளுக்கு 17,000 கிடைச்சதா. இப்போ இந்த 1,70,000ல இருந்து இந்த 17,000 லெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், 1,53,000 கிடைக்கும். ஓகே, இப்ப வேற ஏதாவது வேல்யூஸ் இருக்கா உங்களுக்கு, எதுவுமே கிடையாது. ஓகே, தென் இப்போ பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ரெண்டு சைடும் லயபிலிட்டி சைடும் சரி அசெட் சைடும் சரி நம்மளுக்கு ஈக்குவல் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கணும். இப்போ ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்மளோட டிஃப்ரெண்ட் வேல்யூவை கால்குலேட் பண்ணும். ஒன்று இந்த சைடு அதிகமா இருக்கும், இல்லை அந்த சைடு கம்மியா இருக்கும். அப்போ அதிகமா இருக்க பக்கத்தை கம்மியா இருக்க பக்கத்தால என்ன பண்ணுவோம், நம்ம மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணி தான் நம்மளோட வேல்யூவை கால்குலேட் பண்ணோம். ஆனா பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அப்படி கிடையாது. போத் சைடும் நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றாங்க, ஈக்குவல் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கணும். அப்படி ஈக்குவலா கிடைக்கல அப்படின்னா நீ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எங்க மிஸ்டேக் பண்ணிருக்கியோ அது ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், ஃபைனலா உன்னோட ஸ்டேட்மெண்ட்டை நீ ஃபினிஷ் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ இங்கேயும் ஆட் பண்ணி பாருங்க, 4,13,000 கிடைக்கும். இந்த சைடும் ஆட் பண்ணி பாருங்க, 4,13,000 கிடைக்கும். ஓகேவா, இதுதான் நம்மளோட பேலன்ஸ் ஷீட். ஓகே, இதுல நம்ம இப்ப என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சோம், ட்ரேடிங் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சோம், தென் பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிச்சோம். ஓகே, அந்த 3 மெத்தடும் நம்ம அதிகமா இருக்கிறது கம்மியா இருக்கிறதுன்ட்டு லெஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சோம். ஆனா பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கணும், போத் சைடும் நம்மளுக்கு ஈக்குவலா தான் இருக்கணும். அதுதான் பேலன்ஸ் ஷீட். ஓகேவா, அசெட் சைடும் சரி லயபிலிட்டி சைடும் சரி. ஓகே, ஓகே, தேங்க்யூ.